வணக்கம். இன்றைக்கி ஒரு வினோதமான அனுபவம். எப்பவும் வர அதே பேருந்து தான், பின்னாடி தெரியுதா நீலப்பறவை, அதில் தான் வந்தேன். இன்றைக்கி டிக்கெட்டே வசூலிக்கல. நான் தேடும்போது 3 விதமான விஷயம் போட்டிருக்காங்க. ஒன்று, அந்த கியூஆர் ஸ்கேனர், அந்த மிஷினில் ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தது அப்படின்னா டிக்கெட் வாங்க மாட்டாங்களாம். ரெண்டாவது ஏதாவது திருவிழாவாக இருந்ததுன்னா அந்த சலுகைகள்லாம் கொடுப்பாங்கள்ல, இன்றைக்கி இலவச ரைடு அப்படின்னு, அந்த மாதிரி. என்னடா நம்ம இன்றைக்கி வர்றது என்ன அவ்வளோ பெரிய திருவிழாவா அப்படின்னு யோசித்தேன். மூணாவது, அந்த பேருந்து ஓட்டுநருடைய விருப்பம் உரிமையாக. அவர் வேண்டாம் அப்படின்னு நினச்சாருன்னா, அதாவது லேட்டாக வந்துட்டோம், நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சாருன்னா வேண்டான்னு விட்டுருவாராம். 50 பைசா ₹1 அளவுக்கு சண்டையெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஊரில். இது கொஞ்சம் வினோதமாக இருந்தது. உங்களுக்கான கேள்வி, டிக்கெட்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? மிஷினும் பழுதாகலை, ஏன்னா எங்களை இறக்கி விட்டுட்டு அடுத்த செட்டு ஏறுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஏன்னா இலவச ரைடு அப்படிங்கிறதும் கிடையாது. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா எங்களை இறக்கி விட்டுட்டு ஏற்றுனவங்க கிட்ட டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. அதனால் அதுவுமே கிடையாது. ஸோ இது 3வது தான். அவர் இன்றைக்கி லேட்டாக வந்துட்டார், கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது. அந்த காரணத்தினால எல்லாருக்குமே இன்றைக்கி இலவச பயணம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இலவச பயணம் கிட்டத்தட்ட 80 பேருக்கு அவங்களுக்கு ஒரு 200-300 பவுண்டு கிட்ட இன்றைக்கி இதனால் நஷ்டமாயிருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?